மனசாச்சே மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா சுழல் 2 சீசன் 2 த வார்டெக்ஸ். சுழலுக்குள்ள ஒருத்தன் பிரச்சனை மாட்டிக்கான், அதான் சுழல். ஸோ பார்ட் 1 சீசன் 1 விட இந்த சீசன் 2 எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்தது எனக்கு இந்த சுழல் 2 சீசனு. அதில் பார்ட் 1 நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் சொந்த சித்தப்பாவே தன்னையும் தான் தங்கச்சியும் சைல்டில் இருக்கும்போது சைல்டு அப்யூஸ் பண்ணி கடைசியில் பெரிய பொண்ணு ஆனவனே மறுபடியும் அதே தொந்தரவு கொடுத்து அந்த சித்தப்பாவை போட்டு தள்ளினாங்க. அதுவே செம்ம ட்விஸ்ட் ஆகி போச்சு. இதுலேயும் அதே மாதிரி ட்விஸ்ட்டு தாங்க, இதுலேயும் நல்லா இருந்தது. இதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவங்க போன சீசனில் பண்ண தான் சித்தப்பாவை சுட்டு கொண்ட சித்தப்பாவுக்காக ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கிறாங்க. கதிர் சார் ஆப்வியஸ்லி பார்ட் 1 என்னமா அந்த போலீஸ் கேரக்டர் எப்படி கணிச்சு செதுக்கி நடிச்சிருக்காரோ அதே தான் பார்ட் 2லையும் அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு இந்த பார்ட் 2 சீசன் 2லையும். இதில் என்ன கதைன்னா டோட்டலாக 8 பொண்ணுங்க, 8மே ஆர்ஃபனேஜ் பொண்ணுங்க தான், அப்பா அம்மா இல்லாத பொண்ணுங்க தான் இந்த 8 பேருமே. இந்த 8 பேருமே வந்து சின்ன வயசுலேயே நாடு கடத்தப்படுறாங்க. டிராஃபிக்கிங்கிற ஒரு டிராஃபிக்கிங் இல்லை, சின்ன பசங்களாம் கடத்தி அந்த மாதிரி ப்ரைவேட் பார்ட்டில் வச்சு தொழில் பண்ணுற மாதிரி, இல்லை வெளியூருக்கு அனுப்பிச்சு பிச்சை எடுக்கிற மாதிரி. ஸோ இதுக்கு பேர் தான் டிராஃபிக்கிங். சின்ன பொண்ணுங்க, அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைங்களை, சின்ன பெண்களை சைல்டு அப்யூஸ் பண்ணி கடத்தி கொண்டு போய் பண்ணுறது தான் இந்த டிராஃபிக்கிங்கிற ஒரு க்ரைம். ஸோ இந்த டிராஃபிக்கிங்கிற க்ரைமை வச்சு தான் இந்த படத்தை ஃபுல்லாக எடுத்துருக்குறாங்க. நம்ம சரவணன் சார் அவர் தான் ஃபைனல் ட்விஸ்டட் வில்லன். அதுக்கப்புறம் ஒரு லேடி அகாக்ஷரா ஹரிணிங்கிற ஒரு லேடி, சரோஜாங்கிற ஒரு கேரக்டர், அவங்களும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் வில்லி. ஜெயிலில் அவங்க ஆல்ரெடி கைதியாக இருப்பாங்க, கைதியில் ஜெயிலில் இருக்கிறவங்க நல்லது பண்ணுற மாதிரி காமிச்சு கடைசியில் கிளைமேக்ஸில் என் ட்விஸ்ட்டில் வில்லன் ஆகிட்டாங்க. இதில் இந்த பார்ட் 2 சீசனில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அதனால் நம்ம லால் சாரோட கேரக்டர். லால் சார் பிச்சு உதறிட்டாரு. அந்த 8 ஆர்ஃபனேஜ்டு சைல்டு குழந்தைங்களை தத்தெடுத்து ஒரு பொண்ணு ஒரு ஊருக்கு அமிச்சு அவங்களோட படிப்பு செலவு, அவங்களோட சாப்பாட்டு செலவு, அவங்க தங்குற வாழ்வாதார செலவு எல்லாமே எடுத்து பார்த்துக்கினது நம்ம லால் சார் தான். அவரை ஃபர்ஸ்ட் எபிசோடில் போட்டு தள்ளுருவாங்க, லால் சாரை போட்டு தள்ளுருவாங்க. யார் லால் சாரை போட்டு தள்ளினாங்க வரைக்கும் தான் அந்த 8 எபிசோடு சேர்ந்து கதை. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், க்ரைம், ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த மயான கொள்ள காளி வேஷங்கள் போட்ட எல்லா கலைஞருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க இந்த காளி வேஷம் போட்டவங்க எல்லாமே, அவ்வளோ பெர்ஃபெக்டாக நடிச்சிருந்தாங்க எல்லா சீன்ஸுமே. அதுக்கப்புறம் எனக்கு போரே அடிக்கல, பார்க்க பார்ட் 1ஓட இந்த 2 ரொம்ப இதுவாக இருந்தது. வாழ்த்துக்கள் டு எனக்கு 8 பேரோட பேர் தெரியாது, எனக்கு ஒரு 4 பேர் தெரியும். மோனிஷா பிளஸ்ஸி, அவங்க பிளாக் ஷீப் கலக்க போகுது ரன்னர் அப், அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க, வாழ்த்துக்கள். சம்யுக்தா வயலா விஸ்வநாதன், அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. நம்ம கட்சி சேர சாங்கு, அதுக்கப்புறம் 2-3 வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாங்க. யோகி பாபு அண்ணன் சாம்பார் சட்னி அந்த வெப் சீரிஸில் நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வேறு யார் எனக்கு தெரியும், கௌரி கிஷன். மேக்ஸிமம் 8 பொண்ணுல அந்த கௌரி கிஷன் கேரக்டர் தான் இன்னும் பீக்கில் இருந்தது. முத்து, அதுவும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிய வர எங்களை அந்த அரக்கிங்கிற, ஸோ அந்த வில்லம் பேர் அரக்கன் அரக்கி, ஸோ அந்த அரக்கிங்கிற பேரில் செமையாக எடுத்திருந்தார் நம்ம பிரம்மா சார். இந்த படத்தோட இந்த சீரீஸோட டேரக்டர் பிரம்மா சார், ப்ரொடியூசர் வந்து நம்ம புஷ்கர் காயத்ரி யாருன்னா விக்ரம் வேதா படம் எடுத்தாங்க. மாதவன் சார், விஜய் சேதுபதி பேர் போன விக்ரம் வேதா அவர். அப்புறம் ஹிந்தியில் ஹிருத்திக் ரோஷனு, சைஃப் அலி கான், அந்த விக்ரம் வேதா டேரக்டர் இவங்க தான். ஸோ இந்த சுழல் வெப் சீரிஸும் அவங்க ப்ரொடியூசர், அவங்க டேரக்டர், கிரியேட்டட் பை இவங்க, டைரக்டட் பை பிரம்மா வந்து நம்ம என்ன பண்ணோம்னா குற்றம் கடிதல், அதுக்கப்புறம் இன்னும் 2 படம் ரீசெண்டாக ஒன்று வந்தது, அந்த படமும் எடுத்துருக்குறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு க்ரைம், சைல்டு அப்யூஸ், டிராஃபிக்கிங் நெட்வொர்க் பற்றி எடுத்துருக்குறாங்க. அது தப்பு. முக்கியமாக பெண் குழந்தைங்களை இந்த டிராஃபிக்கிங்கிற க்ரைம் ரொம்ப பாதிக்குது. அதுலேருந்து இவங்க மீண்டு வரணும். அப்பா அம்மா இல்லாத பெண் குழந்தைங்க வந்து ஆர்ஃபனேஜ் மூலயமா நல்ல கைடன்ஸு, நல்ல கார்டியனாக வளர்க்கணுன்ற இதில் இருந்தது. முக்கியமாக நம்ம மஞ்சிமா மோகன், அவங்க கேரக்டர் வேறு லெவலு. அந்த நாகம்மாங்கிற கேரக்டர் மைண்ட் ப்ளோயிங். மீனவ பெண்ணா இந்த ஸ்பெஷல் கேமியோ தான் அவங்க. ஒரு 2 எபிசோட், ஒரே எபிசோட் தான் வந்திருப்பாங்க, இல்லை 5th எபிசோட் 2 எபிசோட், லாஸ்ட் 2 எபிசோடு. அந்த மஞ்சிமா மோகன் கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்தது.
நாகம்மா கேரக்டர் எனக்கு ரொம்ப மைண்ட் ப்ளோயிங். தான் புருஷன் ஒரு மீனவன், அவன் அந்த அரக்கிக்கிட்ட தான் புருஷன், அவன் மஞ்சுமாவன் புருஷன் நம்ம கயல் ஆனந்தன், கயல் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார்ல, அவர் தான் இதில் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு தான். நெகட்டிவ் ஷேடில் இதுதான் கடைசி தப்பு, நான் பண்ண போகிற தப்பு, இந்த தப்பு பண்ணிட்டா நம்ம செட்டில் ஆகிடலாம், இதோட நான் எல்லா தப்பையும் விட்டுறேன் அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறேன். நீ சின்ன பிள்ளைங்களை வச்சு எப்போ நீ அப்படியாப்பட்ட தொழில் வேணாம், அப்படியா பண்ணோம், காசு எனக்கு வேணான்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இவர் கேட்கவே மாட்டுறாரு, மஞ்சுமாவனே அடித்து உட்காருது. திடீர்னு அந்த இவங்க அந்த மீன் வெட்டுற அந்த சின்ன அருவாத்து தான் புருஷன் கூட பரவாயில்ல, அருவாத்து அந்த 8 சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைங்களுக்காக வெட்டினாங்க பாருங்க. அந்த சீன்லாம் கூஸ் பம்ப்ஸ் கேரண்டி. இது ஒரு படமாக எடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அந்த கூஸ் பம்ப்ஸ் கேரண்டி சீன்லாம் வேற லெவலில் இருந்தது. அந்த சீன்லாம் படமாக வந்துருக்கணும், சீரியஸாக போயிடுச்சு. ஸோ அந்த சீன்லாம் இன்னும் பர்ஃபெக்ஷனாக இருந்தது, ரொம்ப எனக்கு சூப்பர் சீனாக இருந்தது. அதான் ஒரு தத்துவம், தான் வாழ்க்கையை விட முக்கியமானதை விட மற்றவனுக்காக தான் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளை முக்கியமான மற்றவனுக்காக ஒரு காரியத்தை இறங்கி செய்கிறான் பாரு, அவன் தான் கடவுள். கரெக்டு. ஸோ சுழல் மஞ்சுமாவனே இந்த 8 குழந்தைங்க தான் புருஷனை வெட்டி கொண்டு போட்டு அந்த டிராஃபிக்கிங் நெட்வொர்க் அரக்கிக்கிட்ட அந்த தப்பு பண்ணுறவங்க கிட்ட வந்து காப்பாற்றவங்க. இந்த 8 குழந்தைங்களாம் தான் குழந்தைங்களாம் தத்தெடுத்து வளர்த்து, அதுக்கப்புறம் தான் நம்ம செல்லப்பாங்கிற கேரக்டர் தான் நம்ம லால் சார் வக்கீல். அவர் தான் நல்ல வக்கீல், நல்லா கேள்விப்பட்டு கோர்ட்டில் போயிட்டு அவங்ககிட்ட இந்த ப்ராப்ளம்லாம் சொல்லி சால்வ் பண்ணுறதுக்குள்ள அவங்களையும் போட்டு தள்ளுறாங்க. அப்புறம் லால் சார் வளர்க்கும் போது இவங்களை வளர்த்துட்டே இருக்கும்போது பெரிய பொண்ணுங்களாம் வந்து வளர்ந்து வரும்போது லால் சாரையும் போட்டுருவானுங்க. கடைசியில் இந்த உண்மையெல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு ஜெயிலில் இவங்கெல்லாம் அந்த 8 பொண்ணுங்களும் சொல்லும் போது சரணடைஞ்சு இவங்க வந்துடுவாங்க. லால் சார் செத்தோன்னா அந்த 8 பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம தான் கொன்னோன்னு சொல்லிட்டு அவர் சூசைட் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வந்துடுவாங்க. வாண்டடா விசாரணை கைதியாக உள்ளே வரும்போது இந்த 8 பொண்ணுங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து கொலை பண்ணிட்டு உள்ளே இருந்தாங்க. இவங்க விசாரணை கைதியாக இருக்கும்போது உள்ளே வந்து போட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த உண்மையை சொல்லி கதிர் ப்ரோ கடைசியில் சரவணன் சார் தான் நல்லவ மாதிரி போலீஸ் மாதிரி நடிச்சிருந்தான். அதான் ட்விஸ்ட்டு. அதுலேயும் பார்ட் 1 இந்த சித்தப்பா சாரும் நல்லா வர மாதிரி நடிச்சிருந்தார். குமரேசன் ஒரு பேர், அது நல்லவ மாதிரி நடிச்சு கடைசியில். இதுலேயும் நம்ம சரவணன் சார், பழைய ஆக்டர் சரவணன் சார், லெஜண்ட் சரவணன் சார் வில்லன் மாதிரி ஹீரோ மாதிரி நல்லவர் மாதிரி கதிர் கூட போலீஸ்காரனா வந்து கட்சியில் ஃபைனலில் ட்விஸ்ட் ஆயிடுச்சு, இவர் தான் வில்லன்னு. ஸோ இந்த சூழலில் இந்த கிளைமேக்ஸில் தெரியுற அந்த பழைய வில்லன் தான் வேற லெவல் ஹைலைட்டாக இருக்குது. கிரைம் வில்லன் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவனை அந்த குழந்தைங்களை காப்பாற்றி மறுபடியும் இன்னொரு சைல்டு அபியூஸ் பண்ணுற தப்பை எடுத்து அந்த குழந்தைங்களை காப்பாற்றி அவங்களுக்கும் நீதி கிடச்சி வெளில வந்துட்டாங்க. சுழல் ஓவர். செம்ம கிரைம் த்ரில்லர் திஸ் வீக்கெண்ட், செம்மையாது. வேறு எதுவும் நான் பார்க்கல, பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ போகிறேன். பாய்.